ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு குருவை வணங்கி விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். இன்று 14/6/2026 ஞாயிற்றுக்கிழமை, பராபவ வருடம் வைகாசி மாதம் 31ஆம் நாள். இன்றைய ஆதிக்க கிரகம் சூரிய பகவான். நாம் வழிபட வேண்டிய தெய்வம் இன்றைய நாளிலே சூரிய பகவானை வழிபட வேண்டும். மேலும் இன்றைய நாள் அமாவாசை, பூர்ண அமாவாசை. முன்னோர் வழிபாடு முக்கியம். காலையிலே எழுந்தவுடன் முதலிலே முன்னோர் வழிபாடு, அதன் பிறகுதான் இறை வழிபாடு செய்ய வேண்டும். நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை நேரம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு 10:41 வரை ரோகிணி, அதன் பிறகு மிருகசீரிஷம். இன்றைய திதி இன்று காலை 11:49 வரை தேய்பிரை சதுர்தசி, அதன் பிறகு சர்வ அமாவாசை. தொடர்ந்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்களை. மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி செவ்வாய் ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே பொருளாதாரம் நன்றாக இருக்கும். அதேபோல் திருமணத்துக்காக காத்திருக்கின்ற வரன்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் எல்லாம் இனிதே முடிகின்ற நல்ல நாளாக இருக்கின்றது. அதேபோல் ஏதோ உறவினர்களோடு இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் மாறும். ஒரு நல்ல அந்யோன்யம் ஏற்படும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு அதில் நல்ல முன்னேற்றமும் லாபமும் கிடைக்கக்கூடிய நாள். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் குறையும். ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்படும். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். உங்களுடைய வாரிசுகளால் உங்களுக்கு பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலாகின்ற நாள். காரிய வெற்றிகள் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். மனம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நல்ல நாள். வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஏற்படும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். எதிர்பார்த்த பணியிட மாற்றம் கிடைக்கும். சிறப்பான நாள் இது. இன்றைய நாளிலே சூரிய பகவானை வணங்கி நலம் காணுங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே மனம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கின்றது. அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் வேலை பளுவை ஏற்படுத்தும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். வெளியூர் பிரயாணங்கள் வெற்றியை தரும். பண வரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் மிக மிக திருப்திகரமாக இருக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய நல்ல நாளாக இருக்கின்றது. கடன் பிரச்சனைகள் தீரும். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நண்பர்கள் மூலம் அனுகூலங்கள் உண்டாகின்ற நாள். மனம் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள். அதேபோல் குழந்தை பாக்கியத்திற்காக நீண்ட காலமாக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு நல்ல செய்தி கிடைக்கும். காரிய தடைகள் எல்லாம் விலகி எடுக்கின்ற முயற்சிகளிலே வெற்றிகள் தேடி வருகின்ற நல்ல நாள். இன்றைய நாளிலே சூரிய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே, ராசி அதிபதி புதன் ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே வெளிநாடு செல்லும் யோகம் உண்டாகும். தொழில் சம்பந்தமான புதிய கடன் எதுவும் இன்றைய நாளிலே வாங்காதீர்கள். புதிய முதலீடுகளை செய்யாதீர்கள். புதிய முயற்சிகள் வேண்டாம். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். ஒரு சிலருக்கு வீண் விரயங்கள் உண்டாகலாம். ஆகவே செலவு செய்யும் போது மிக மிக கவனமாக செலவு செய்யுங்கள். மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாக வாய்ப்பிருக்கின்றது. அலுவலகத்திலே பொருளாதாரம் சற்று நெருக்கடியாக இருக்கின்றது. ஆகவே எல்லா விதத்திலும் இன்றைய நாளிலே நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். முன்னோர் வழிபாடு அவசியம் செய்யுங்கள். முன்னோர்களுக்கான திதி தர்ப்பணம் போன்றவற்றை சரியாக செய்யுங்கள். இன்றைய நாளிலே சூரிய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று உங்கள் ராசிக்கு சந்திரன் 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலங்கள் உண்டாகும். எதிர்பார்த்திருக்கின்ற பணம் கைக்கு வரும். பொருளாதாரத்திலே நல்லதொரு வளர்ச்சி உண்டாகின்ற நாள். காரிய தடைகள் எல்லாம் விலகுகின்ற நாள். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஏற்படுகின்ற நாள். குழந்தைகளால் நல்ல பெருமை அடைவீர்கள். அதேபோல் நீங்கள் என்ன விதமான முயற்சிகளை எடுத்தாலும் அதில் வெற்றிகள் தேடி வரும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகின்ற நாள். புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். சிறப்பான நாள் இது. இன்றைய நாளிலே சூரிய பகவானை வணங்கி மேலும் நலம் காணுங்கள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே, ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 10ஆம் இடத்திலே. ஆகவே தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகளெல்லாம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். கணவன் மனைவியிடையே நல்லதொரு ஒற்றுமை ஏற்படும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறக்கூடிய நல்ல நாளாக இருக்கின்றது.
மனக்குழப்பங்கள் தீரும், புதிய முயற்சிகள் கைகூடி வரும், கடன் தொல்லைகள் விலகும், திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும், உடலாரோக்கியம் நன்றாக இருக்கும், வீடு கட்டுவதற்கான முயற்சிகளிலே வெற்றிகள் தேடி வரும், காரிய அனுகூலங்கள் உண்டாகின்ற நாள், உத்தியோக வகையிலே நல்ல மாற்றங்கள் ஏற்படும். மொத்தத்தில் இன்றைய நாள் சிம்மராசினருக்கு அற்புதமாக இருக்கின்றது. சூரிய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே, ராசி அதிபதி புதன் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாளாக இருக்கின்றது. குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். அலுவலகத்திலே புதிய வாய்ப்புகள் வெற்றியை தரும். அதேபோல் புதிதாக ஏதேனும் தொழில் தொடங்க வேண்டும் என்று முயற்சி செய்தீர்கள் என்றால் அதிலும் வெற்றி கிடைக்கும். அலுவலகத்திலே வேலை பார்ப்பவர்களுக்கு சம்பள உயர்வு போன்றவை சந்தோஷத்தை தரும். நண்பர்களால் உறவினர்களால் ஆதாயங்கள் உண்டு. எல்லா விதத்திலும் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கின்றது. சூரிய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே, ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். நாள் முழுவதும் சந்திராட்டமும் மௌனத்தை கடைபிடியுங்கள். தேவையில்லாத பயத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். கோபத்தை முற்றிலுமாக குறைத்து கொள்ளுங்கள். மற்றவரை பற்றி எதுவும் பேசாதீர்கள். மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்லாதீர்கள். கடன் பிரச்சனை சற்று அதிகமாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த கவனம் தேவை. குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். வேலை செய்கின்ற இடத்திலே பிறரை பற்றி எதுவும் பேசாதீர்கள். கோபத்தை முற்றிலுமாக குறைத்து கொள்ள வேண்டிய நாள். கடன் வாங்காதீர்கள், கடன் கொடுக்காதீர்கள். புதிய முதலீடுகளை செய்யாதீர்கள், புதிய முயற்சிகளை செய்யாதீர்கள். நாள்தோறும் செய்கின்ற அன்றாட பணிகளை மட்டும் செய்து வாருங்கள். இன்றைய நாளிலே முடிந்தால் காலையிலே சூரிய பகவானை வணங்கி அருகில் இருக்கின்ற கோவிலுக்கு சென்று சூரிய சன்னதியிலே ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து விட்டு வாருங்கள். சூரிய பகவானுடைய சன்னதியிலே ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து விட்டு வாருங்கள். நவகிரகங்களை வணங்குங்கள். நல்லதே நடக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று உங்கள் ராசிக்கு சந்திரன் 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே திருமணத்துக்காக காத்திருக்கின்ற வரன்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். பழைய பாக்கிகள் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகின்ற நல்ல நாள். பூர்வீக சொத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். கடன் பிரச்சனைகள் தீரும். உங்களுடைய புதிய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறும். பொருளாதாரம் நன்றாக இருக்கின்றது. உங்களுடைய பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். அருமையான நாள் இது. சூரிய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி குரு ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே வேலை மாற்றம் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல கவனம் தேவை. தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடாதீர்கள். மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். செய்கின்ற செயலிலே மிகுந்த கவனம் தேவை. பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது. தொழிலிலே புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும். புதிதாக கடன் வாங்காதீர்கள், கடன் கொடுக்காதீர்கள். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே இன்றைய நாளிலே எல்லா விதத்திலும் நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. இன்றைய நாளிலே சூரிய பகவானை வணங்கி நலம் காணுங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே, ராசி அதிபதி சனி ராசிக்கு 3ஆம் இடத்திலே. ஆகவே பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வெளியூர் பிரயாணங்கள் வெற்றியை தரும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் தீரும். வேலையிலே எதிர்பார்த்த இடமாற்றம் அமையும். முன்னோர்களுடைய சொத்திலிருந்து உங்களுக்கு வர வேண்டிய பங்கு கைக்கு வரும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பானதொரு முன்னேற்றம் உண்டாகும். காரிய தடைகள் எல்லாம் விலகி எடுக்கின்ற முயற்சிகளிலே வெற்றிகள் தேடி வருகின்ற அருமையான நாளாக இருக்கின்றது. தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய நல்ல நாள். இன்றைய நாளிலே சூரிய பகவானை வணங்கி நலம் காணுங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே, ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே. ஆகவே வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கின்றது. உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வு,
பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை கிடைக்கும். நண்பர்களால், உறவினர்களால் ஆதாயங்கள் உண்டு. தாய்வழி சொத்துக்கள் கைக்கு வரும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறக்கூடிய நல்ல நாள். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற நல்ல நாள். தொழிலிலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். கணவன் மனைவிடையே நல்லதொரு ஒற்றுமை ஏற்படும். வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஏற்படும். பணப்பற்றாக்குறை தீரும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். சுபகாரியங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாள். இன்றைய நாளிலே நீங்கள் சூரிய பகவானை வணங்கி நலம் காணுங்கள். வாழ்த்துக்கள். இறுதியாக மீனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி குரு ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே உங்களுடைய புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய நாள். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த விஷயம் ஒன்று இன்றைய நல்லபடியாக நடக்கும். கடன் பிரச்சனைகள் தீரும். பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கக்கூடிய நாள். திடீர் அதிர்ஷ்டங்கள் சிலருக்கு தேடி வரும். தந்தை உறவு வழியிலே அனுகூலங்கள் உண்டாகும். தொழிலிலே, வியாபாரத்திலே நல்லதொரு வளர்ச்சி உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நாள். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். வேலையிலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதங்கள் தேடி வருகின்ற நாளாக இருக்கின்றது. சூரிய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். 12 ராசினருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல். இன்று சர்வ அமாவாசை. இன்றைய நாளிலே முக்கியமாக நாம் முன்னோர் வழிபாடு செய்ய வேண்டும். முன்னோர்களுக்கான திதி, தர்ப்பணம் போன்றவற்றை சரியாக செய்துவிட்டு அதன் பிறகுதான் வாசலிலே கோலம் போட்டு இறைவனை அழைக்க வேண்டும். பூஜை விஷயங்கள் எல்லாம் அப்புறம்தான் செய்யணும். ஆக அமாவாசை தினத்திலே மிக மிக முக்கியமானது முன்னோர் வழிபாடு. தெய்வ சம்பந்தமாக இன்றைய நாளிலே முக்கியமான வழிபாடு என்றால் அது பிரத்திங்கிரா தேவி வழிபாடு. இந்த பிரத்திங்கிரா தேவி வழிபாடை நாம் எப்படி செய்ய வேண்டும் என்றால், குறிப்பிட்ட ஒரு சில கோவில்களிலே பிரத்திங்கிரா தேவிக்கான இந்த பூஜையானது ராகுகால நேரத்திலே மிக சிறப்பாக நடைபெறுகின்றது. ஆகவே அப்படிப்பட்ட திருக்கோவில்களை தேடி அங்கு நடக்கின்ற பிரத்திங்கிரா தேவி பூஜையிலே கலந்து கொண்டால் ஜாதக ரீதியாக உங்களுக்கு இருக்கின்ற தடைகள், தாமதங்கள், ஒரு சிலருக்கு வேலை கிடைப்பு, நன்றாக படித்திருப்பார், ஆனால் கர்மாவின் காரணமாக வேலை கிடைப்பது தாமதமாகி நன்றாக படித்தும் ஒரு நல்ல நிலைக்கு வர முடியாமல் குறைந்த சம்பளத்திலே வேலை செய்து வாழ்க்கையை மிக கஷ்டமான ஒரு ஜீவனத்தோடு கழித்து கொண்டிருப்பார்கள். அதேபோல் ஒரு சிலருக்கு நல்ல சம்பளம் இருக்கும். கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாய், 4 லட்சம் ரூபாய் மாதம் சம்பளம் வாங்குகின்ற எல்லா விதமான சௌகரியங்களும் இருக்கும். ஆனால் திருமணத்துக்கு பெண் கிடைக்காது அல்லது மாப்பிள்ளை கிடைக்காது. பெண்ணாக இருந்தால் மாப்பிள்ளை கிடைக்காது, ஆணாக இருந்தால் திருமணத்துக்கு பெண் கிடைக்காது. இப்படி தவிப்பார்கள். திருமண வாழ்க்கையில் நுழைய முடியாமல் தடை தாமதங்களோடு. இப்படிப்பட்ட தடைகள், தாமதங்கள் இவற்றையெல்லாம் நீக்குவது இந்த பிரத்திங்கிரா தேவி வழிபாடு. இந்த பிரத்திங்கிரா தேவி வழிபாட்டை நாம் எப்படி செய்ய வேண்டும் என்றால், கோவிலுக்கு சென்று பிரத்திங்கிரா தேவி மிளகாய் ஹோமம் நடத்துவார்கள். அந்த ஹோமத்திலே கலந்து கொள்ளலாம். ஹோம திரவியங்கள் வாங்கி கொடுக்கலாம். இப்படி கலந்து கொண்டு அங்கே நடக்கின்ற ஹோமத்திலே முழுமையாக இருந்து பூஜையிலே கலந்து கொண்டு பிரசாதம் சாப்பிட்டு விட்டு பிரத்திங்கிரா தேவியை வணங்கிவிட்டு வரலாம். இப்படி தொடர்ந்து ஒரு 6 அமாவாசைகள் இந்த பிரத்திங்கிரா தேவி பூஜையிலே கலந்து கொள்பவர்களுக்கு நிச்சயமாக அவர்களுக்கு எப்படிப்பட்ட ஜாதக தோஷங்கள் இருந்தாலும் நீங்கும் என்பது ஐதீகம். பிரத்திங்கிரா தேவி தடைகளை, தாமதங்களை எல்லாம் அடித்து நொறுக்குகின்ற ஒரு தெய்வம். பார்ப்பதற்கு மிக கோர ரூபியாக இருப்பாள். சிங்க முகத்தோடு இருப்பாள். ஆனால் கருணையே வடிவானவள். பிரத்திங்கிரா என்று அன்போடு அழைத்து விட்டால் உடனடியாக ஓடி வந்து நமக்கு அருள் புரிபவள் பிரத்திங்கிரா தேவி. இந்த பிரத்திங்கிரா தேவிக்கான மூல மந்திரமானது ஓம் ஷம் பக்ஷஜ்வாலா ஜிஹவே கராள தம்ரேஷ்டே பிரத்திங்கரே ஷம் ஹ்ரீம் ஹூம் பட். இந்த மந்திரத்தை ராகுகால நேரத்திலே சொல்லி, உங்களுக்கு கோவிலுக்கு போவதற்கு சந்தர்ப்பம் ஏற்படவில்லை என்றால் வீட்டிலே மகா பிரத்திங்கிரா தேவி படத்தை வைத்து இந்த மூல மந்திரத்தை மனதிற்குள்ளே ஜபித்து, சமஸ்கிருதமாக இருக்கின்றது, மூலமந்திரம் வரவில்லை என்று சொன்னால் அதற்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஓம் மகா பிரத்திங்கிரா தேவியை நமக, ஓம் மகா பிரத்திங்கிரா தேவியை நமக, இந்த வாசகத்தை, இந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருந்தாலே இந்த மந்திரமானது மிக மிக சக்தி வாய்ந்த மந்திரம். 108 முறை அமாவாசை தினத்திலே
இந்த மந்திரத்தை பாராயணம் செய்பவர்களுக்கு மகாபிரத்திங்கரா தேவியினுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் கிடைத்து எல்லா விதமான வளங்களும் நலங்களும் கிடைக்கும். ஆகவே இந்த மகாபிரத்திங்கரா தேவி பூஜையை இன்றைய நாளிலே அமாவாசை திதி, அமாவாசை நாளிலே மாலையிலே இந்த 4:30 ராகுகால நேரத்திலே இந்த பூஜையை செய்யலாம். ஹோமம் நடக்கின்ற இடத்துக்கு சென்று கலந்து கொண்டு ஹோமத்திலே பங்கு கொள்ளலாம். ஹோமத்துக்கு உங்களால் முடிந்த திரவியங்களை வாங்கி கொடுத்து அந்த 1.5 மணி நேரம் அங்கு நடக்கின்ற ஹோமங்களிலேயும் பூஜைகளிலேயும் கலந்து கொள்வது என்பது உங்களுக்கு இருக்கின்ற தடைகளையும் தாமதங்களையும் உடனடியாக நீக்கி கொடுத்து உங்களுக்கு நல்லருள் புரியும். ஆகவே மகாபிரத்திங்கரா தேவியை வணங்குவோம். தடைகள் தாமதங்கள் இன்றி வாழ்க்கையிலே நமக்கு கிடைக்க வேண்டிய சந்தோஷங்கள், அவ்வப்போது நமக்கு கிடைக்கக்கூடிய நலங்களை வளங்களை பெற்று சீரோடும் சிறப்போடும் வாழ்வோம். ஓம் மகாபிரத்திங்கரா தேவியை நமக. ஓம் மகாபிரத்திங்கரா தேவியை நமக. நன்றி, வணக்கம்.